அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸில் எக்கனாமிக் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் 11 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூவேஷனாக 2022 நடந்த மொத்த கொஷின் பேப்பர்ஸில் லாஸ்ட் 2 கொஷின்ஸ், அதாவது இறுதியாக நடந்த 2 கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸ் மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 32 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதோட 2022 இருந்த எக்கனாமிக் கேள்விகள் வரைக்கும் முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2023 நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுடைய எக்கனாமிக் கேள்விகள் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோலாம் எது இதில் இருக்கும் அப்படின்னா 2020, 2021 இந்த வருடங்களில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோடைய எக்கனாமிக் கேள்விகள் முடிச்சாச்சு. இப்போ 2022 இன்றைக்கி முடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ குரூப் 1 எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். எல்லாருக்குமே தெரியும். குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சிலபஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் மட்டும் உங்களுக்கு 50 கேள்விகள் கேட்க போகிறாங்க. எக்கனாமிக் அப்படிங்கிற டாப்பிக்கில் மட்டும் 50 கொஷின்ஸு ப்ளஸ் பாலிட்டி பார்த்திங்கன்னா குரூப் 1ல் 40 கேள்விகள். ஸோ எந்தளவுக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது இதோடைய மார்க்கை வச்சு தான் நீங்கள் கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எத்தனை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நிதி ஆயோக்கில் பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. காமனாகவே எந்த கொஷின் பேப்பராக இருந்தாலும் சில டாபிக்ஸில் எப்போவுமே கொஷின் கேட்குற டாபிக்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த நிதி ஆயோக்கும் ஒன்று. நிதி ஆயோக்கில் நமக்கு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை சென்டென்ஸு? 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 4 சென்டென்ஸில் நிதி ஆயோக்குக்கு பொருந்தி வராதது. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கை பற்றி நமக்கு 2 கொஷின்ஸ் அடிக்கடி பார்த்துருந்தப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிறதோடைய அப்ரிவேஷன் கேட்டிருப்பாங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற இந்த கொஷின் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கும். அதே போல் நிதி ஆயோக் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2015 ஜனவரி 1. ஓகேவா? இது எதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. இங்கே நிதி ஆயோக் பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் தலைமை அலுவலகம் டெல்லியில் உள்ளது. இது சரியா அப்படின்னா சரி. நிதி ஆயோக்கின் தலைவராக பிரதமர் இருப்பார். கரெக்டு. சரியா? நிதி ஆயோக்குடைய ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் பிரதமராக இருக்கும்போது தான் இந்த நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டிருக்கும். சரி. திட்டக்குழு தான் முதல் பிரதமராக இருந்தபோது நேரு அவர்களுடைய பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. நிதி ஆயோக் பார்த்திங்கன்னா மோடி அவர்கள், பிரதமர் மோடி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பீரியடில் கொண்டு வரப்பட்டது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் தலைமை அலுவலகம் டெல்லியில் உள்ளது சரியானது. நிதி ஆயோக்கின் தலைவராக பிரதமர் இருப்பார். ஸோ முதல்ல நிதி ஆயோக்குடைய தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிதி ஆயோக் ஆரம்பித்த போது முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள். ஆக்சுவலாக நேரு அப்படின்னு சொன்னது எதுக்கு வரும் அப்படின்னா திட்டக்குழுவின் முதல் தலைவர் அப்படி கொஷின் கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கணும். ஸோ இதை பார்க்கும்போது அந்த போஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் தலைவராக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரெண்டுமே சரியானது தான். நிதி ஆயோக்கின் தாய் நிறுவனம் இந்தியன் அரசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நிதி ஆயோக் ஒரு அரசு நிறுவனமாக அரசு சாராத நிறுவனமாக அப்படின்னு பார்க்கும்போது அரசு நிறுவனம், இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஸோ 3மே ரைட்டு தான். நிதி ஆயோக் மாற்றப்பட்டது தேசிய வளர்ச்சி கவுன்சிலுக்காகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆக்சுவலாக திட்டக்குழுவிற்கு மாற்றாகவே நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்டது. அப்போ தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு கொடுத்துருக்கிறது தவறானது. இங்கே பொருந்தாது தானே கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். மக்கள் தொகை வெடிப்பு பெரும்பாலும் பின்வருவனவற்றுள் ஒரு காரணமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை வெடிப்பிற்கு எது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அதிக கருவுறுதல் வீதமும் ஒரு ரீசன். மேம்பட்ட மருத்துவ சேவைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேம்பட்ட மருத்துவ சேவைகள் இருக்கும்போது இந்த மக்கள் தொகை வெடிப்பு கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஏன்னா குழந்தை பிறப்பு விகிதங்கள் இந்த மாதிரிலாம் கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கும். அதனால் இந்த மக்கள் தொகை வெடிப்பு ஏற்படாமல் தான் கட்டுப்படுத்துவாங்க. மருத்துவ சேவைகளுடைய பற்றாக்குறையின் காரணமாக இது ஏற்படுது. அதிக கருவுறுதல் விதமாக மக்கள் தொகை வெடிப்பு திடீர்னு அதிகமாகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி.
அடுத்து பாருங்க, கீன்ஸின் கருத்துப்படி நிதி கொள்கை இதனை நோக்கமாக கொண்டது. அதாவது நிதி கொள்கையை பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இங்கே கேட்டிருக்கிறது வந்து கீன்ஸ் அவர்களுடைய கருத்தின்படி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருடைய கருத்துப்படி நிதி கொள்கை அப்படிங்கிறது வளர்ச்சி விகிதத்தை நிலைப்படுத்துவது நிதி கொள்கை. நிதி கொள்கைனா என்ன? ஒரு வளர்ச்சி விகிதத்தை நிலைப்படுத்துதல் தான் கீன்ஸுடைய கருத்துப்படி நிதி கொள்கை ஆகும். கூட்டாண்மை நிதி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கூட்டாண்மை அப்படின்னாவே அதுலேயே அந்த வார்த்தையிலே தெரிஞ்சிருச்சு. சரியா? மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றி சொல்லக்கூடியதான் கூட்டாண்மை நிதி. மாநில நிதியை பற்றியோ ரயில்வே நிதியோ உள்ளாட்சி அமைப்பு நிதியோ கிடையாது. மத்திய அரசின் நிதி மற்றும் மாநில அரசின் நிதியை பற்றி சொல்லக்கூடியது, இரண்டுக்குமான நிதி உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது தான் கூட்டாண்மை நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்திரி அப்படிங்கிறது எதோடைய உற்பத்திக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரங்களின் உற்பத்திக்கு பெயர் பெற்றது. பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்வரும் இடங்களை அவற்றின் தொடர்புடையவற்றோடு பொறுத்துக. அதாவது ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பொருளோ அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராணிப்பேட்டை, சேலம், ஈரோடு, நாமக்கல், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை, மஞ்சள், தோல், உருக்கு, இரும்பு அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ ராணிப்பேட்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே பார்த்திங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை இதை ஒட்டி ஏரியாவிலலாம் தோல் தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 3 வந்து மேட்ச் பண்ணலாம். சேலம் வந்து எதுக்காக அப்படின்னா உருக்கு, இரும்பு, அதாவது செயலே பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஈரோடு வந்து மஞ்சள் சந்தைக்கு பெயர் போனது. ஸோ மஞ்சள் உற்பத்தி நகரம்னே சொல்லுவாங்க. ஈரோடு மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சரை வந்து 2ஓட பொருத்திக்கணும். அதே போல் நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை, முட்டை விற்பனை இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்படி மேட்ச் பண்ணும்போது நமக்கு 3, 4, 2, 1 ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இதுவும் நிதி ஆயோக் பற்றின ஒரு கொஷின் தான். சரியா? நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி, அதாவது நிதி ஆயோக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அறிக்கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி 2018 கொடுத்த அறிக்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த 2018 நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் எதில் 3வது இடம் வந்தது, அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்கள்ல, எந்த ரேங்கை கொடுக்கும் போது தமிழ்நாட்டுக்கு 3ஆம் இடம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தொழில்துறை வளர்ச்சி குறியீட்டில் 2018 நிதி ஆயோக் தமிழ்நாட்டுக்கு 3வது இடம் தந்தது தரவரிசையில். பொது விநியோக முறையை பற்றி பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை சரியானது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பொது விநியோக முறையில் வந்து மொத்தம் 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 3 சென்டென்ஸில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் சென்டென்ஸை பார்க்கலாம். இது நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழே நிறுவப்பட்ட இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொது விநியோக நிறுவனம் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நுகர்வோர்கள் இருக்காங்க இல்லையா, பொருட்களை வாங்கக்கூடியவங்க, நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய உணவு பாதுகாப்பு அமைப்பு பேர் தான் பொது விநியோக முறை. இது நாட்டின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா நாட்டுடைய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. கிடங்கில் இருப்பு மற்றும் உணவு தானியங்களை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உணவு தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருப்பு வைப்பதோ அல்லது உணவு தானியங்களை பராமரிப்பது போன்றவற்றையெல்லாம் இந்த நுகர்வோர் விவகாரங்கள் கீழே இருக்கக்கூடிய பொது விநியோக முறை வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 சென்டென்ஸுமே சரியானது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜூலை 20, 2020. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரீசன்ட் டைமில் இருக்கு இல்லையா, அதனால் கேட்பாங்க. ஜூலை 20, 2020 புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா வரவு செலவு திட்டத்தை பற்றின ஒரு கேள்வி. கீழ்கண்டவற்றுள் வரவு செலவு திட்டம் தயாரிப்பதில் சம்பந்தப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வரவு செலவு திட்டத்தை உருவாக்குறதுக்கு யாரெல்லாம் இடம்பெற்று இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒருத்தவங்களை மட்டும் அதில் இடம்பெறாத ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க. அதை தான் கேட்குறாங்க. நிதி அமைச்சகம், நிதி ஆணையம், நிதி ஆயோக், தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் வரவு செலவு திட்டம் தயாரிப்பதில் சம்மந்தப்படுவது கிடையாது. அப்போ எதெல்லாம் வந்து இதில் ஈடுபடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நிதி அமைச்சகம், நிதி ஆயோக், தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். ஓகேவா? 8வது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் வகையான திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8வது ஐந்தாண்டு திட்டமானது சுட்டிக்காட்டுவதான வகையான திட்டம். 8வது ஐந்தாண்டு திட்டம் சுட்டிக்காட்டும் வகையான திட்டம். இது ஒரு பொறுத்துக.
பின்வருவனவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நிதிக்குழுக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. 8வது நிதிக்குழு, 12வது நிதிக்குழு, 13வது, 14வது நிதிக்குழுக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யார் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 8வது நிதிக்குழுவுடைய தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா YB சவான் அவர்கள். 12வது நிதிக்குழுவின் தலைவராக டாக்டர் சி ரங்கராஜன் அவர்கள். 13வது நிதிக்குழுவின் தலைவராக டாக்டர் விஜய் கேல்கர் அவர்களும். 14வது நிதிக்குழுவின் தலைவராக டாக்டர் YV ரெட்டி அவர்களும் இருந்திருப்பாங்க. இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2 இதான் சரியான ஆன்சர். ஜன் ஔஷாதி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜன் ஔஷாதி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தரமுள்ள மருந்துகளை பெறக்கூடிய விலையில் தருவது. அதாவது சிலருக்கு சில மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு பண பற்றாக்குறை இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தரம் குறைவான மருந்துகளை நாடி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருந்துகளின் விலையை குறைப்பதற்காகவே இந்த ஜன் ஔஷாதி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது தரமுள்ள மருந்துகளை ஈஸியாக ஒரு குறைவான விலையில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் என்பது சமூக நீதியின் பார்வையில் விவசாய உற்பத்தியை மற்றும் உரிமையை மறுபகிர்வு செய்வதை உள்ளடக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நில சீர்திருத்தம் அப்படிங்கிறது தான் சமூக நீதி அடிப்படையில் வச்சுக்கிட்டு விவசாய உற்பத்தியையும் உரிமையையும் மறுபகிர்வு செய்வதற்காக உள்ளடக்கியது நில சீர்திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் சி. நில சீர்திருத்தம் என்பது சமூக நீதியின் பார்வையில் விவசாய உற்பத்தியை மற்றும் உரிமையை மறுபகிர்வு செய்வதை உள்ளடக்கியது. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? ஆக்சுவலாக மார்னிங் போட்ட ஒரு வீடியோவில் தான் வந்து நான் இந்த கொஷினை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சிவகாசி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் ஒரு இடத்துல இருந்திருக்கும். இந்த சிவகாசி அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் நேரு. அந்த கொஷினும் நேரு அவர்கள் சிவகாசியை எப்படி அழைத்தாங்க அப்படின்னு குட்டி ஜப்பான்னு சொல்லி 2 கொஷினையும் உங்களுக்கு சொல்லி காட்டியிருப்பேன். ஸோ சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு 2019 படி 2018ஆம் ஆண்டில் அதிகபட்சமான எண்ணிக்கையிலான PhD அதாவது முனைவர் பட்டம் உருவாக்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைத்து இந்திய உயர்கல்வி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. உயர்கல்வியில் வந்து எத்தனை பேர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு நடத்தும் போது 2019 எடுத்த கணக்கெடுப்பின்படி 2018 வருஷத்தில் அதிகபட்சமான முனைவர் பட்டம் பெற்றவர்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. தமிழ்நாடு. தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. 2019. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா? கூற்றில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சராசரி ஆயுட்காலம் உயர்ந்துள்ளது. 60 வயதை கடந்தோர் கணிசமாக உயர்ந்துள்ளனர். அதாவது ஒருத்தவங்களுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக அவங்க எவ்வளோ காலம் வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக சராசரி ஆயுட்காலம் உயர்ந்துள்ளதுனால 60 வயதை கடந்தவங்க கணிசமாக அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்ந்துள்ளது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா சுகாதாரம் அதிகமாக இருந்தது. மேபி அவங்களுடைய ஆயுட்காலம் தான் உயர்ந்திருக்கு. இங்கே வாழ்க்கை தரத்தை பற்றி எதுவும் சொல்லப்படலை. பட் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. இந்த வாழ்க்கை தரத்துக்கும் சராசரி ஆயுட்காலத்துக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும்னா கூற்றும் காரணமும் சரி. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது. ஆனால் ஏ என்பது ஆருக்கு சரியான விளக்கம் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். சுவாமித்வா திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சுவாமித்வா திட்டம் தொடர்பான அறிக்கையை கவனிங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? மொத்தம் 3 அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 அறிக்கைகளில் அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா சரியான பதில் என்ன அப்படின்றது தான். அதாவது சரியானது எது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கிராமப்புற நிலப்பதிவேடுகளை புதுப்பித்தல், கிராமப்புற குடும்பங்களுக்கு உரிமை பதிவேடு வழங்குதல் மற்றும் சொத்து அட்டைகளை வழங்குதல் ஆகியவை இந்த திட்டத்துடைய நோக்கம். இந்த சுவாமித்வா அப்படிங்கிற திட்டம் கிராமப்புற நிலப்பதிவேடுகளை புதுப்பிப்பதற்காகவும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு உரிமை பதிவேடு வழங்குவதற்காகவும் சொத்து அட்டைகளை வழங்குவதற்காகவும் இந்த திட்டம் நோக்கமுடையதுன்னு கொடுத்துருக்காங்க. சுவாமித்வா என்பது பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துடைய மத்திய திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் நாடு முழுவதும் 10 ஆண்டுகளுக்குள் ஒரு கட்டமாக செயல்படுத்துகிறது. இது வந்து கிடையாது. செலக்டடாக சில பிளேசஸில் இது பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதை கொண்டு வருவாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டும்தான் சரியானது. பொருளாதார சரிவு அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார சரிவுடைய அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆர்டர் படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதார சரிவின் அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கும் போது உயரும் கூலி இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது விரைவான தொழில் வளர்ச்சி. அதுக்கு பிறகு நிலையான அரசியல் சூழல்,
உயரும் வேலையின்மை. இந்த ஆர்டரில் தான் வந்து இது நம்ம கொண்டு வரணும். அடுத்தது, பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசின் திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம் தான். இந்த திட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்மைல் திட்டமானது திருநங்கைகளுடைய நலனையும் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்திற்கான ஒரு மத்திய அரசுடைய திட்டமாக கருதப்படுகிறது ஸ்மைல் திட்டம். டிஜிட்டல் இந்தியா என்னும் முன்முயற்சி மேம்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2015. பொது உடைமை அறிக்கை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் அப்படிங்கிறவங்க தான். காரல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் தான் பொது உடைமை அறிக்கை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருப்பது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தான் 2011 கணக்கெடுப்பின்படி. மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2020 இந்தியா எந்த தரப்பட்டியலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. HDI தான். HDIயில் என்னென்ன குறியீடுகள் பயன்படுத்துவோம் அப்படின்னு அந்த 3 குறியீடுகளும், அதே போல் பல்பரிமாண வறுமை குறியீடு PLI அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டெக்ஸில் 3 குறியீடுகள் இருக்கும். அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2020 படி இந்தியா எந்த தரவரிசையில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் B பாருங்கள், 131. அடுத்தது பாருங்கள், வறுமை கடலின் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது அப்படிங்கிற சொற்களை யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது எங்களுக்கு அந்தளவுக்கு வறுமை இருக்குது, வறுமை கடலில் இருக்கக்கூடிய தீவுகளாக இருக்கும் போது நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்ற வார்த்தையை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்கள். கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மொத்தம் 4 நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. சரியா? 4 நிகழ்வுகளில் வட்டார கிராம வங்கிகள், விதை மசோதா, ஒருங்கிணைந்த பயிர் காப்பீடு திட்டம், கிசான் கடன் அட்டை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1, 3, 4, 2 அதாவது வட்டார கிராம வங்கிகள், அப்புறம் ஒருங்கிணைந்த பயிர் காப்பீடு திட்டம், அப்புறம் கடன் அட்டை, அப்புறம் விதை மசோதா, இந்த ஆர்டரில் தான் வரணும். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் C 1, 3, 4, 2. எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பே இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. சுங்க வரி நேரடி வரி வராது, மறைமுக வரியில் வரும். ஸோ நேரடி வரியில் என்னென்னலாம் வரும்னா சொத்து வரி, நன்கொடை வரி, வருமான வரியெல்லாம் நேரடி வரியில் வரும். அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பணி கொடுத்துட்டாங்க. RBIயோட ஒர்க் வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுல 4மே தான். அதாவது பணத்தை வெளியிடுகிறது, வங்கி கடன்களை கட்டுப்படுத்துகிறது, அரசின் வங்கியாக செயல்படுகிறது, மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துகிறது. ஸோ 1, 2, 3 மற்றும் 4 எல்லாமே சரியானது தான். அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது எதால் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படிங்கிறது நிதி ஆயோக்கால் மேம்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, மிஷன். சரியா? அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகள் சரியா தவறா என்பதை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துட்டு மொத்தம் 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பார்க்கும்போது கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான். ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா 1991, 1990 இந்த காலகட்டத்தில் தான் வந்து அதிகப்படுத்தினாங்க. கலப்பு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறைகளுக்கும் தனியார் துறைகள் இரண்டுமே இணைந்து தான் இருக்கும். இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை தான் பின்பற்றப்படுது. இது 2த்துல எது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2மே சரியானது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் A 1 மற்றும் 2 இரண்டும் சரிங்கிறது வரும். தமிழக அரசின் கொள்கை குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2021-22 தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சி அதனோடு தொடர்புடைய இந்திய அளவிலான தரவரிசையை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ துணியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்குது, உணவு பதப்படுத்துதல் எந்த இடம், ரப்பர் மற்றும் நெகிழி எந்த இடம், வாகன உற்பத்தி எந்த இடம், வாகன உதிரி பாகங்கள் எத்தனாவது இடம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். சரியா? இதில் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா துணியை பொறுத்த வரைக்கும், சரியா, துணிகளை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல வரும். துணிகள் எத்தனாவது இடத்துல? துணிகள் வந்து பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல. அடுத்தது உணவு பதப்படுத்துதல் 4வது எடுத்தோம். இது வந்து துணி அப்படிங்கிற இதிலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2 எடுத்துருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உணவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 4ஆம் இடம். ரப்பர் மற்றும் நெகிழியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்குது. வாகன உற்பத்தி மற்றும் வாகன உதிரி பாகங்களில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் C. அடுத்த கேள்வி பாருங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது 2005 அக்டோபர் 2. சரியா? நடைமுறைக்கு வந்தது 2006 வச்சுக்கோங்க, ஏப்ரல் மாதம். அடுத்து இந்த வீடியோடைய லாஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். TNHSRB அதாவது அந்த திட்டத்துடைய குறிப்பாக கவனம் செலுத்துவது. இந்த திட்டம் TNHSRB அப்படிங்கிற திட்டம் எந்த இதில் வந்து குறிப்பாக கவனம் செலுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க.
இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ம் 4ம் சரி, 2 வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சரே பார்த்தீங்கன்னா இந்த 3 பற்றி எதுவுமே சொல்லலை பாருங்கள். தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதங்கள் குறைத்தல் எதை பற்றி, இந்த TNHS-RP எதுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பழங்குடியினருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்தங்கிய குழுக்கள் மருத்துவமனைகள் பயன்படுத்துவதை வரவேற்றல், விபத்து பராமரிப்பு அப்படின்னு கொடுத்தாச்சு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் 1 and 4 ஆர் ட்ரூ. அதாவது 1 மற்றும் 4 ரெண்டுமே உண்மையானவை, 2 வந்து பொய்யானது அப்படின்னு இருக்கு. ஸோ 3 பற்றி எதுவுமே இந்த கொஷினில் வந்து கொடுக்கல. ஸோ இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் டவுட்டில் வச்சுக்கோங்க. இதை நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுடைய லிங்க்கையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் 1 படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து சீரியஸ் முடிச்சுட்டு பிறகு பாலிட்டி சீரியஸும் தொடங்கலான்னு இருக்கேன். ஸோ எக்கனாமிக்கில் 2020, 21, 22 வரைக்கும் முடிச்சாச்சு. நாளைக்கு பார்க்க போகிறது வந்து 2023 நடந்த TNPSC கேள்விகளுடைய எக்கனாமிக் கேள்விகள் தான். Thank you.